ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சம்பந்தி ஐயா வணக்கம். மெட்ராஸ்ல எப்படி இருக்கு? மழை தண்ணி எல்லாம் எப்படி? எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சொந்த பந்தெல்லாம் கேட்டுக்காங்க. கேட்டதா சொல்லுங்க. சரிங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ஐயா. ஐயா இப்போ வந்து திருச்செந்தூர்பட்டியில இருந்து நாற்கதியில் வழிபாடு வந்து வெகு சிறப்பாக வந்து அந்த நாற்கதி வழிபாடு வந்து நடைபெற்றுள்ளது. மக்களிடத்திலையும் வந்து நம்மளுடைய வரலாறு பண்பாடை வந்து தெரியும் விதமாக அது வந்து வலைதளங்கள்லயும் பேசும் பொருளாகவும் ஆனது. குறிப்பா வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து நீங்க திருச்செந்தூர் பட்டியல ஊர் குடும்ப முறைகள் மூலமாக வந்து பேசி முடிவெடுத்தீங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஐயா? இந்த இப்போ வந்து நீங்க டெல்லிக்கு நம்மளுடைய பட்டியலிருந்து வெளியே அங்க டெல்லிக்கு போயிருந்தீங்க. அங்க எப்படியா ஒரு விழா சிறப்பா இருந்தது? நான் வீடியோ பார்த்தேன். அங்கே நல்லபடியா டெல்லியில வந்து சிறப்பா வந்து நடைபெற்றது. இது வந்து மக்களிடத்திலையும் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கும் கவனத்துக்கும் அந்த பார்வை சென்றடைஞ்சிருக்கு. இப்போ அனைத்து ஊடகங்களிலுமே வந்து இந்த செய்தி வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து வந்துள்ளது. அதன் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி கூட பொது அரசியல கையில் எடுத்திருக்கவங்க கூட இன்னைக்கு நம்ம பட்டியல் வெளியேற்றத்திற்காக வந்து தேனியில வந்து 2/8/2025 வந்து தேனியில வந்து ஒரு பொதுக்கூட்டமும் போடுறாங்க. அதே ஒரு பெரிய விஷயம் தானையா? இது வந்து பொது அரசியல்ல கையில் எடுத்து இன்னைக்கு நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் வந்து ஒரு பேசும் பொருள் ஆகிருக்குது. அனைத்து கட்சிகளுமே அதை இனிமே வந்து கண்டிப்பா பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து இது வழிவகுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து திருச்செந்தூர்பட்டியில வந்து ஊர் நாட்டாமை ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஐயா தேகி பேர ரமேஷ் தேவேந்திரன் தான் அந்த விழாவுக்கு நீங்க துணிஞ்சு எடுங்க, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணுதுன்னு சொல்லி அவர் முன்னணியில தான் அந்த விழா வந்து சிறப்பாக ஊர் நாட்டாமையில குலாச்சியும் அந்த நம்ம சங்கத்தையும் கூப்பிட்டு அதுல அந்த விழாவை எடுக்கப்பட்டது. அதுல வந்து ரமேஷ் தேவேந்திரன் தான் இதுக்கு வந்து அந்த ஒற்றுமைக்கு இவ்வளவு நம்ம மக்கள் இப்படிதான் இருப்பாங்க, ஏதோ நம்ம ஒற்றுமை கொண்டு வந்துடலாம் எங்க தாத்தா வழியில அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனாலதான் அந்த விழா சிறப்பாக எடுக்கப்பட்டது. பல கோயில்ல வந்து நம்ம முதல் மரியாதை வேங்கினாலும் நம்ம எசின்னு தான் இருக்கிறோம். இந்த திருச்செந்தூர் கோயில் விழாவை பார்த்ததுனாலும் நம்ம இப்போ வந்து எசி கிடையாது, நம்ம பட்டியலிருந்து வெளியே போகணும்னு சொல்லி கண்டிப்பாக அதை கோரிக்கை வைக்கிறதுக்காக அவரு தம்பி சக்கரவர்த்தி பண்பாட்டு கழக தலைவரும் இப்போ வந்து செவிச்சி நல்லபடியாக இருக்கிறாரு. அவர் கல்யாணம் முடியல. அது தாத்தா வழியில வந்து அனைத்து கிராமத்திலையும் வந்து இறங்கி நம்மளுடைய தேவேந்திர மக்கள் தமிழ்குடி மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்தி பட்டியல வந்து வெளியே போகணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க, என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அப்ப சொல்லும் போது நான் எனக்கு ஒவ்வொரு ஒன்றியமா பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷம், இதை வந்து திரு ரமேஷ் தேவேந்திரன் அவர்களுடைய கட்சி மாதிரி இதை பார்த்து பண்றீங்களா, இல்ல மக்களுடைய கோரிக்கை தன்னெழுச்சியாக வந்து இந்த மக்கள் விரும்புறதுக்காக செயல்பாட்டம் கொடுக்குறீங்களா, இல்ல ரமேஷ் தேவேந்திரன் அவர்கள் வந்து என்ன கட்சியில பொறுப்புல நீங்க எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஐயா ரமேஷ் தேவேந்திரன் ஐயா வந்து தமிழ்குடி மக்கள் அனைத்து சமுதாயத்துக்கும் பொது பிள்ளையா தான் அவர் இறங்குறாங்க. அதை என்னால தெரிஞ்சுக்கிடணும். நமக்கு மெயினா பட்டியல இருந்து வெளியே போகணும். இதுல வந்து அந்த கட்சி அந்த அவரு கூட நான் வந்து எனக்கு வந்து என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா மாநில செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மாநில தலைவர் பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்ப மாநில பொறுப்பு நீங்க கொடுத்தா கூட அந்த கட்சி அமைப்பு சார்பா பண்றீங்களா, இல்ல ஒரு சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற பட்டியல் வெளியேற்றத்திற்கு தன்னெழுச்சியாக தேவேந்திரர்களா களமிறங்குறீங்களா? ஐயா கட்சி வந்து அப்பாற்பட்டது. நாங்க தனியாதையா இது பண்ணி நம்ம மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் கருங்குளம் ஒன்றியத்துல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட்டாம கூட்டத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு ஐயா ரமேஷ் தேவேந்திரனும் ஐயா பண்பாட்டு கழக தலைவர் சக்கரவர்த்தியும் அதில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்குள்ள அவங்க தாத்தா எப்படி அறிக்கைலாம்ப வச்சுக்கிட்டு ஊருக்கு நம்ம நாட்டாம கூட்டத்தை ஒருங்கிணைச்சு பேசி நம்ம சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வந்தாரோ அந்த வழியில அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் என் கூட ஒன்னா சேர்ந்து செயல்பட போறாங்க ஐயா. அப்ப தன்னெழுச்சியாக மக்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக முக்கியம் கொடுத்து தன்னெழுச்சியாக நீங்க கட்சியெல்லாம் இருந்தாலும் அதை கடந்து சமூகத்துடைய இனத்துக்காக நீங்க தன்னெழுச்சியாக வந்து இந்த களத்துல இறங்குறீங்க. அப்ப ஒவ்வொரு ஒன்றியத்து சார்பாக ஒரு கிராமமா செல்றீங்களாயா? ஆமாய்யா, ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றிய கூட்டம் போடுதம்யா. ஒன்றிய கூட்டம் நாட்டாம கூட்டம் போட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமமா கண்டிப்பாக இறங்கி அவங்க தாத்தா வழியில நாங்க கண்டிப்பா செயல்படுறதுக்காக நாங்க இறங்கி இருக்கோம்யா. நாங்க வந்து கட்சி வந்து அப்பாற்பட்டதுயா.
கண்டிப்பா. அப்ப ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த கிராம தலைவரும் பொருளாளரும் செயலாளரும் ஊர் நாட்டாமை குடும்பங்களை சந்திச்சு நீங்க வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக இத்தனை தேதி வந்து நம்ம வந்து அந்த மத்திய மாநில அரசுகளுக்கு கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த போராட்டம் நடைபெறுது. அதற்கு வந்து ஊர் சார்பாக ஒட்டுமொத்தமாக வந்து நீங்க ஒரு நாள் விடுமுறை விட்டு அனைத்து வேலைகளையும் துறந்து சமூகத்திற்காக இந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி ஊர் குடும்ப முறையில வந்து ஊர் நாட்டாமைகள்கிட்ட முறையிட போறீங்களா? ஆமையா ஆமையா, இது வந்து எப்படின்னாயா, அவர் ரமேஷ் ஐயா என்ன சொல்றாரு, எங்க தாத்தா பேரை நாங்க காப்பாற்றணும். நான் எனக்கு காசோ பணமோ நான் கொடுத்து யாரு இருக்கும் நான் அழைப்பு கொடுத்து நான் வரமாட்டேன். என் சொந்த செலவுல தான் நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் நாங்க சொந்த செலவுல தான் அந்த ஊர் அனைத்து ஊரையும் நாங்க பார்க்க வரோம். அனைத்து தேவேந்திர பிள்ளைகளும் குடிச்சு ரொம்ப போயிட்டாங்க. இதை நம்ம விழிப்புணர்ச்சி பண்ணாதான் நம்ம பிள்ளைகளே காப்பாற்ற முடியும் தேவேந்திர பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி அவர் ரமேஷ் ஐயா படிச்ச ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால அவர் அப்படியே சொல்றாரு. நம்ம பண்பாட்டு கழக தலைவர் நம்மளுடைய சக்கரவர்த்தி என்ன சொல்றாப்புல, நான் கல்யாணம் முடியாம பெருமச்சாரியா இருக்கிறேன். நான் அனைத்து கிராமத்திலையும் நம்ம தேவேந்திர பிள்ளைகளை பார்த்து நம்ம பட்டியல இனத்தார் கிடையாது, பட்டியல இனத்தார் ஆக்கப்பட்டது, அதை மீட்டு எடுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு டெல்லியிலையும் போராடினாங்க. இப்பவும் நம்ம அனைத்து கிராமத்திலையும் போராடணும் அப்படின்னு அவரு முன்னெடுத்து வராதியா. கண்டிப்பாயா கண்டிப்பாயா. நீங்க ஒவ்வொரு கிராமமாக ஒரு ஒன்றியமாக ஒரு மாவட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஒன்றிய சார்பாக வந்து நீங்க அழைப்பு விடுத்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து மக்களை வந்து திரட்டுவதற்கான ஒரு சூழலை கையில் எடுக்க போறீங்க. ஆமையா, கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சியா, மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ இதுல வந்து முக்கியமான என்னன்னாயா, மத்தவங்க வந்து காசை கொடுத்து நம்ம பிள்ளைகளே கெடுத்துட்டாங்க. அதே மாதிரி காசை கொடுத்து குடியை கொடுத்து பிரியாணியை கொடுத்து கெடுத்துட்டாங்க. நான் ஐயா தேகி வந்து அப்படி செய்யல. நம்ம சமுதாயத்துக்காக பாடுபட்டாரு. நம்ம தமிழ் குடிக்காக போரிட்டு இறந்தவர் ஐயா சுந்தரலிங்க ஐயா. நம்ம சமுதாயத்துக்காக போர்பட்டு இறந்தவர் ஐயா இமானுவேல் ஐயா. சரிங்க சரிங்க. அவங்க வந்து மக்களுக்காக தான் பாடுபட்டாங்க. நம்ம மக்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து மக்களுக்கும் பாடுபட்டாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லாத மறுப்பு கிடையாது. இப்ப வந்து நம்ம இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம சமூகத்திற்கு வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் தான் மெயின். இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம வந்து இப்ப 2026 தேர்தலுக்குள்ள வந்து நம்ம அடைந்தே ஆகணும். ஏண்டா நம்ம மக்கள் வந்து நிறைய இன்னல் பட்டுக்கிட்டு நிறைய எந்த ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம தான் வந்து பெருசா வந்து பாதிக்கப்பட்டு இந்த பட்டியலுக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இருந்த பட்டியலை தான் கேக்குறோம். முன்பு எந்த பட்டியல்ல இருந்தோமோ அதே பட்டியல்ல தான் வந்து எங்களுக்கு 52ல இருந்திருக்கிறோம். 1924 காலகட்டத்தை 1924 காலகட்டம் ஃபுல்லாவே 1936 முன்பு எல்லாருமே நம்ம பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்ததுக்கான சான்றுகள் தானே இருக்குது. எல்லாமே இருந்திருக்கிறோம் இல்லையா? சரிங்க. இப்போ ஆதாரங்கள்லாம் இருக்கியா? கண்டிப்பாயா கண்டிப்பாயா. நீங்க ஒவ்வொரு கிராமந்தோறும் வந்து மக்களை வந்து கண்டிப்பா திரட்டுங்க. ஒரு கிராமமாக சென்று ஒட்டுமொத்தமாக ஒரு நகரத்துல வந்து சந்திச்சு அத்தனை ஒரு தேதி எது பண்ணும்போது ஒரு 20,000 பேர் 30,000 பேர் வந்து அங்க ஒன்று கூடும் போது வந்து இது ரொம்ப வைரலாகும். ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இருக்கிற ஒவ்வொரு பற்றாளர்களும் சமூக பற்றாளர்களும் பொறுப்புல இருக்கிறவங்களும் தலைவராக இருக்கிறவங்களும் கட்சியை நடத்துறவங்களும் வந்து கட்சிகளையும் கடந்து சமூகமா எல்லாருமே ஒன்றா இணைந்து வந்து இதுக்குள்ள வந்து இறங்கி நம்ம வந்து இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் விதமாக வந்து ஒரு கவன ஈர்ப்பு தொடர்ந்து இது வந்து தொடர்ந்து நடைபெற்றால்தாயா இந்த அரசுகளுக்கு வந்து ஒரு அழுத்தம் கிடைக்கும். இதுல வந்து ஊழல் 2 வாரத்தை ஊழல கிராஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். இதுல வந்து என்னன்னா நம்ம கட்சியில நம்மளுடைய தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துல வந்து பல இயக்கங்கள் இருக்கு, பல சங்கங்கள் வச்சிருக்கிறாங்க, பல இது நம்ம தலைவர்கள் இருக்கிறாங்க. இதுல வந்து அவங்கள மாதிரி இவங்க வரல. இவங்க வந்து நம்ம சமுதாயத்துக்கு என்னடா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இவங்க எப்படி ஐயா நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஐயா நம்ம அந்த கட்சிகளுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாயா. அவங்க எத்தனை அமைப்பா இருக்கட்டும் எத்தனை கட்சிகளா இருக்கட்டும் அவங்க இருந்துட்டு மாதிரி இவங்க நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அவங்கள மாதிரி இவங்கள நினைச்சிடக்கூடாதுன்னு நான் அதை சொல்ல வந்தேன். அது அவரவர்களுடைய செயல்பாடு நீங்க செயல்படும் மக்களுக்கு கொடுக்கும் போது அது மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கய்யா. இப்போ நம்ம வந்து நம்மளா சொல்ல இப்போ நீங்களா வந்து நம்மளா சொல்லக்கூடாது. அதாவது வந்து ஒரு சண்முகமலர் இப்படி கொணும் நான் ராஜ செல்லப்பா இப்படி அப்படி இப்படி நம்ம சொல்ல வேணாம். நம்ம செய்யும் பணியே நம்ம என்ன செய்யறோமோ மக்களுக்கு வந்து அது வைப்ரேஷன் ஆக போகுது. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் மனதுல வந்து நீங்க வந்து இடம் பிடிக்க போறீங்க, நல்ல சிறப்பா மக்கள் பணி ஆற்றுறாங்கன்னு தெரிய போகுது. நீங்க சரியா மக்கள் பணி செய்யலைன்னா மக்கள் அதை வந்து கடந்து செல்வாங்க. அது வந்து நம்மளுடைய செயலாக்கமே வந்து மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த மக்களுக்கான பணி என்ன அப்படின்னு நீங்க அத அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல மக்களுக்காக நீங்க செயல்பட்டாலே மக்கள் மனதுல இவரை நல்லா செயல்படுறாங்க
அப்படின்ற ஒரு வந்துரும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த செயல்பாட்டை நீங்க கையில் எடுக்கணும். நல்ல தலைவரை தான் நீங்க இருங்க, வாழ்த்துறோம். அதனால ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய பணி வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு நீங்க வீரியப்படுத்தணும். வேற கண்டிப்பாக அந்த அனைத்து ஊர் நாட்டாமையிலே நான் இப்ப பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்கிட்ட ஏன்னா எல்லா ஒரு நாட்டாம நம்பரையும் பெரும்பாலும் எனக்கு தந்திருக்கிறாங்க. அந்த ஐயா வழியில நான் கண்டிப்பாக அதை ஒற்றுமைப்படுத்துவேன். இது என்னன்னா, நம்மளுடைய பிள்ளைகள் என்ன பேரம் பேசும்னா, ஒரு கோட்டை போட்டாங்கன்னா, ஆமா ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட கட்சி இருக்காங்க, இவங்களும் அப்படிதான் வருவாங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிதான் அந்த வார்த்தையை நான் சொல்ல வந்தேன். நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஒண்ணு நம்ம மக்கள், தமிழ்குடி மக்களுக்காகவும் நம்மளுடைய பட்டியலிருந்து வெளியே போகணும்னு சொல்லிதான் அனைத்தையும் கட்சியை விட்டு நாங்க அப்பாற்பட்டு அனைத்து ஊருக்குள்ளேயும் இறங்கி நம்ம பிள்ளைகளுக்கும் படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், மது கிட்ட போக கூடாது, நல்ல சிந்திச்சு பார்த்து தேர்ந்தெடுத்து நல்ல ஆளா நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிதான் நாங்க ஒரு ஒற்றுமைக்காக தான் நாங்க இறங்குதோம். கண்டிப்பாயா, கண்டிப்பாயா. அது தேர்தல் காலகட்டத்துல அது வருமையா, அது வந்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி தான் நம்ம வந்து மெயினா வந்து கையில் எடுக்கிறோம். நீங்க அரசியலுக்குள்ள நீங்க இறங்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மனதில் நீங்க செய்யும் பணி வந்து அது வந்து உங்களுக்கு செயலாக்கம் கொடுக்கும். மக்களுக்கு பணிக்குதான் நாங்க உள்ள வரோம். அப்போ மக்கள் பணி வந்து இப்ப மகத்தான பணியா வந்து இப்ப பார்க்கப்படுதுன்னா, சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு தேவேந்திரன் இதயத்திலையும் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள்ல பிறந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய கொந்தளிப்பே அதுதான் இருக்கு. இப்ப பட்டியல் வெளியேற்றத்தை வந்து அடைஞ்சே ஆகணுன்னு தான் இருக்கிறாங்க. அப்ப அதற்கான முக்கியத்துவத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டிய காலகட்டத்துல தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே அன்னாடு சாப்பாடுக்கு வேலைக்கு போகக்கூடியவங்க தான். அப்படி இருந்தும் டெல்லிக்கு நீங்க ஏன் 3 நாள் 6 நாள் வேஸ்ட் பண்ணி தானே நீங்க பட்டியலிருந்து வெளியே போகணும். நம்மளோட இது அழியணும், நம்ம பிள்ளைய காலத்துக்கு பேரங்காலத்துக்கு வரக்கூடாதுன்னு தானே நீங்க இறங்குனீங்க. கண்டிப்பாயா இது மக்கள் தன்னெழுச்சியாக வந்து பங்கெடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அதுல பங்கெடுத்தோம். அதுல சிறப்பா வந்து பேசும் பொருளாகவும் ஆக்கியாச்சு. அடுத்து இதை வந்து நீங்க ஒரு ஊர் குடும்பம், ஒரு கிராமமாக சென்று ஒரு ஒன்றிய சார்பாக ஒரு நகரத்துல ஒரு தேதியை அறிவிச்சு அனுமதி பெற்று அதற்கான போராட்டத்தை மக்கள் வந்து 15,000 பேர் 20,000 பேர் ஒன்று கூடுவதற்கான ஒரு சூழலை வந்து ஒவ்வொரு ஒன்றியமா நீங்க கையில் எடுத்தால அது நீங்க மட்டும் கிடையாது. நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் தமிழகம் முழுவதும் வந்து இதை வந்து கையில் எடுக்கணும். கையில் எடுத்தா தான் இந்த அரசுகளுக்கு வந்து இந்த மக்கள் வந்து களத்துல இறங்கி போராடுவதற்கு தயார் ஆயிட்டாங்க. இனிமே அப்படி நம்ம வந்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றலன்னா இந்த மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு வந்து வாக்களிக்க மாட்டாங்கன்ற ஒரு அந்த இதை கொண்டுட்டு வந்து அந்த அரசுகளுக்கு அழுத்தத்தை கொடுத்தா தாயா அந்த பட்டியல் வெளியேற்றத்தை அவங்க துரிதமா வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழல் வரும். கண்டிப்பாயா. இது வந்து என்னன்னா, இப்ப நான் எடுத்திருக்க முடிவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கருங்குளம் ஒன்றியம், அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி ஒன்றியம், அதுக்கப்புறம் வந்து தென்காசி ஒன்றியம், மறுபடியும் ராஜபாளையம், சாத்தூர், சங்கரங்கோயில், இது ஓட்டப்பிடாரம், இப்படி எல்லா ஊருமே நாங்க எழுதி வச்சிருக்கிறோம். அது வந்து எந்தெந்த டயம் எப்படின்னு சொல்லி நாங்க அந்த டயத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா நாங்க பண்ணியே ஆவோம். சரிங்கய்யா, ஒரு ஒன்றியமா நீங்க சந்திங்க, அங்க உள்ள தலைவர்களை பார்த்து பேசுங்க. அந்த ஊருக்கு அந்த தலைவர்களை பேசி ஒரு கிராமமாக சென்று அவங்கள்ட்ட வந்து அதை எடுத்துரைச்சு ஒரு நாள் ஃபுல்லா யாரும் வேலைக்கு போகாம ஒரு நாள் போராட்டத்துல இறங்கி அதை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இதை நம்ம கவனத்தை கொண்டுட்டு போக வேண்டும் என்பதை எடுத்துரைச்சு அந்த ஊர் நாட்டாமிக ஊர் குடும்பங்கள் தலைவர் பொருள் செயலாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க பேசி அதை ஒன்றிணைச்சு இதை வந்து சிறப்பாக செயலோடவும் கொடுக்கணையா. கண்டிப்பா இந்திரன் வழியில இந்திரனுடைய பிள்ளைகள் முருகனுடைய துணையில நாங்க இந்த விழாவை கண்டிப்பாக சிறப்பாக நாட்டாமை கூட்டத்தை பண்ணி ஒற்றுமைப்படுத்தி நம்மளுக்கு பட்டியலிருந்து வெளியே போகணும்னு ஒரே கோரிக்கை கண்டிப்பாக இருக்கும். வரக்கூடிய தேர்தலுக்கு வந்து நம்மளுடைய நாட்டாமை இவ்வளவு நாள் பிள்ளைகள் தான் குரல் கொடுத்தாங்க, நாட்டாமை குரலே வலிமையா ஒவ்வொரு கிராமத்துல இருந்தோம். கண்டிப்பாயா, ரொம்ப சந்தோஷம்யா. வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களாயா? இதுல வந்து ஒரு சின்ன ஒரு இது, நம்ம வந்து 2 கட்சியுமே நம்மளை அங்கிட்டு தூக்கி போட்டு மிதிக்கி இங்கேயும் தூக்கி போட்டு மிதிக்கி அவ்வளவு உயிர் சேதம் ஆகுது. அப்படி இருந்து இந்த 2 கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடுதோம். இப்ப வந்து நம்மளுடைய சீமானன் வந்து இப்ப வந்து நம்ம ஒரு மீட்டிங் போட்டிருக்காப்ல,
இந்த மக்கள் சிந்திச்சு நீ ஓட்டு யாருக்கும் போட்டு போ இது பண்ணும் உன்னுடைய ஜாதிக்காக ஒரு குரல் கொடுக்குறாரு உன் பட்டியலிருந்து வெளியே போகணும்னு சொல்லி அதுக்கும் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கிட்டா என்னுடைய ஒரு வேண்டுகோளா வச்சு நம்ம தேவேந்திர பிள்ளையில கேட்கிறேன். ஏன்னா நம்மளை மிதிச்சவன் பின்னாடி போறதை காட்டி நமக்காக குரல் கொடுக்கவங்க பின்னாடி கொஞ்சம் போகலாம்ல. ஜாதியை அப்படி தள்ளிடுங்க. பட்டியல் வெளியேற்றத்திற்கு குரல் கொடுக்கும் போது யாருக்காக இருந்தாலும் நம்ம ஆதரவு கொடுத்ததாயே ஆகணும். அதுல மாற்றம் கிடையாது. மாற்றம் அதுல ஒண்ணு இது கிடையாது. ஏன்டா நம்ம சமுதாயம் வந்து இப்ப கூட பாத்துருப்பீங்க சமீபத்துல தாமிரபரணியில வந்து 17 உயிர்கள் வந்து உயிரிழந்தாங்க. அதுக்கு இப்பதான் வீர வழக்கம் செலுத்தினீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பரம்பக்குடியிலாம் ஒரு 6 நபர்கள் இறந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சியிலயும் இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலயா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து சென்னையில கூட பாத்தீங்கன்னா அதுல அந்த ஊர்வலத்திலயும் அதுலயும் இறந்தாங்க. இப்படி வந்து தொடர்ந்து நம்ம சமுதாயம் இறந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வீர வணக்கம் செலுத்துறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்து மனோலாம் ஒரு சிறைச்சாலைக்குள்ளேயே பாதுகாப்பு நிறைந்த இடத்திலேயே அடித்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த மக்கள் வந்து நம்ம வந்து கோரிக்கை நம்ம வச்சதும் போராட்டம் பண்ணியும் அதற்கான நீதி ஒண்ணுமே கிடைக்கல. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயில் காவலர் அஜித் குமாருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அடித்து கொன்றதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பேசும் பொருளாச்சு. எல்லா கட்சியும் வந்து அதை பத்தி பேசுறாங்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம சமுதாயன்ற போது வந்து அது பாதிக்கப்பட்டு அங்க உயிரிழந்து சிறைச்சாலைக்குள்ளேயே அடித்து கொல்லப்பட்டவர் வந்து இன்னும் ஒரு நீதி கிடைக்காத ஒரு அவல நிலைக்கு தான் நம்ம சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீபக் பாண்டியனுக்கும் அதே மாதிரிதான் அந்த கொலை அரங்கேறிக்கப்பட்டு அதை வந்து கொலை நடந்துச்சு. அதற்கான நீதியும் வந்து இன்னும் வரல. ராமர் பாண்டியன் அவர்களுக்கும் வந்து அது திட்டமிட்டு அதை வந்து இந்த படுகொலையை நிகழ்த்தியவர்கள் மீது இன்னும் வந்து அதுக்கான ஒரு தண்டனைகளும் எதுவுமே கிடைக்காத ஒரு சூழல் தான் இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் அந்தந்த கட்சிகள் வந்து நம்ம சமுதாயத்துக்கு பாதக செயல் தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இருந்த பொழுதும் நம்ம அந்தந்த காலகட்டத்துக்கு நம்ம சமூகம் சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும், கட்சிகளா இருக்கட்டும், அதுக்கு போய் அந்தந்த கட்சிகளோட அவர்களுடைய ஆதாயத்துக்காக அந்தந்த கட்சியில போய் நம்ம சமுதாயத்துக்கு பாதக செயல் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்களோட கூட்டணியில போய் பயணிச்சிடுறாங்க. அப்ப நம்ம சமுதாயம் தொடர்ந்து ஒரு 40 ஆண்டுகளா வந்து எந்த ஒரு அரசியல் ஆதரவும் இல்லாம தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. ஆனா இனி வரும் காலங்கள்ல வந்து நம்ம வந்து ஒரு பொது அரசியல்ல கையில் எடுக்கும் போது ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 5-6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரி நம்ம வந்து பொது அரசியல்ல இறங்கி நம்ம மக்கள் வந்து அதுக்குள்ள சென்றாங்கண்டா எந்த ஒரு விஷயமும் நம்ம சமூகத்திற்கான ஒரு பாதிப்புகள் வரும்போது அந்த மக்களுக்கான ஒரு நிமிஷம் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம மக்களுக்கான ஒரு உரிமையை வந்து அங்க நிலைநாட்ட முடியும். நம்ம மக்களுக்கான அந்த மாநிலங்களவை உறுப்பினர்லாம் கொடுக்குறாங்க, இதுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பாதக செயல் நடக்கும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைவருமே வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும். ஏன்னா நம்ம சமுதாயம் தொடர்ந்து வந்து எண்ணற்ற கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளும் நம்ம வீர வணக்கம் செலுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். செலுத்திக்கிட்டு இருந்துகிட்டு அந்தந்த கட்சிகளுக்கு தான் நம்ம போய் மறுபடியும் சொம்பு தூக்கிக்கிட்டே இருக்க நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க. நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளவு பாதக செயல் நடந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க வந்து பொது அரசியல்ல எல்லா சமூகமும் எப்படி பொது அரசியல்ல கையில் எடுத்து அவரவர்களுக்கான அந்த பொருளாதாரத்திலையும் அரசியல்களையும் அவங்க வந்து பயன்படுத்தி மேல போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம சமுதாயம் மட்டும்தான் இன்னும் வந்து அரசியல்ல நிராயுத பாணியா நின்று கொண்டு இருக்கின்றது. இத வந்து பொது அரசியல்லையும் நம்ம சமுதாயம் வந்து நம்ம களம் இறங்கினால் நம்ம சமூகத்திற்கு நடக்கும் இன்னல்களுக்கும் நம்ம சமுதாயம் வைக்கும் கோரிக்கைகளுக்கும் நம்ம சமுதாயமும் அரசியலுக்குள்ளேயும் பொருளாதாரத்திலையும் மேன்மையடைஞ்சு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் என்பது மக்களுடைய கருத்தா வந்து இங்க பதிவிடப்படுதுயா. இப்பயா நான் 2 வார்த்தை இதுல பேசிடுறேன். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம்னாலே நம்ம அரசியல்வாதிகளுக்கு வந்து அவங்கள அடக்குமுறையா வைக்கணுங்கிறாங்க. உழைக்கிறதுக்கு எப்படி நம்மள மாடா வச்சிருக்காங்களோ அப்படிதான் அடக்கி வச்சிருக்காங்க. ஓட்டு போட மட்டும்தான் நம்ம மக்கள் தேர்ந்தெடு வச்சிருக்கிறாங்க. இதுல வந்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து சிந்திக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரசியலை கையில எடுத்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும். இன்னைக்கு வந்து இந்த கோர்ட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து சாத்தாங்குளத்து கொலைக்கு முன்னெடுத்து செய்யுது. அதே இந்த பையன் இப்ப இறந்த பையனை அடிச்சு கொண்ட பையனுக்கு மதுரை கோர்ட்டு எடுத்து செய்யுது. இதே நம்ம சிங்காரம் தூத்துக்குடி ரோட்ல வந்து கேடிசி நகர்ல வெட்டி கொள்ளும் போது இந்த கோர்ட்டு எங்க போச்சு? அதே முத்துமடாவை ஜெயில அடிச்சு கொள்ளும் போது அது எங்க போச்சு? இந்த
ஒவ்வொரு சில இடத்துல சம்பவம் நடக்குது. இதுக்கு இந்த கோர்ட் எங்க போச்சு, அவங்க எடுத்து நடத்தலாம். இது தேவேந்திர குல மக்கள் தான். இதுல வந்து என்னன்னா, காவல்துறையை நம்ம குற்றம் சொல்றது தப்பு. ஃபர்ஸ்ட் காவல்துறை வந்து ஒரு பிடி வாத்தியாட்ட 10 பையங்க இருந்தாங்கன்னா, தம்பி நீ இப்போ ஓடுன்னு விசில் அடிச்சா ஓடத்தான் செய்வாங்க. அவங்க வேலை அது. நம்ம காவல்துறையை முறைக்கிறதோ காவல்துறை இது பண்ணுறது, நம்ம சட்டத்தை கையில எடுக்கணும். நம்ம அரசியலுக்குள்ள உள்ள கால் எடுத்து வச்சாதாயா நம்ம மாற்ற முடியும். இல்லைன்னா அரசியல்ல இருக்கவங்க நம்மளை நசுக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு நம்ம பிள்ளைகள் முழிப்புணர்ச்சியோட நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்து இந்த திருப்பு தேர்தலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாதாயா இது நல்லபடியா இருக்கும்னு என்னுடைய கருத்து நான் வைக்கிறேன். சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிறப்பாக வந்து அருமையான முன்னெடுப்புகளை வந்து செயல்விடம் கொடுக்கறதுக்கான கருத்துக்களை ஆக்கப்பூர்வமா வந்து செயல்விடம் கொடுத்து மக்கள் பார்வைக்கு கொண்டு சென்றமைக்கு நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றியா. வணக்கம்.